ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னாஸ் சமையல். இன்றைக்கு டின் பீஸ் மீன் டின்னில் ஒரு குழம்பு வச்சு பார்ப்போம். நிறைய பேர் இது சமைக்கிற இல்லை, எடுக்கிறதே இல்லை. ஆனா நீங்க சமைச்சு பாருங்க, சாதாரண மீன் குழம்பை விட இது எவ்வளவு சுவை கூடினதுண்டு. இதுக்கு நான் போடுறதுக்கு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி உண்டு, புளி இவ்வளவும் எடுத்திருக்கிறேன். அதோட முதலாவது பாலும் இரண்டாவது பாலும் புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க சட்டி அடுப்புல வைப்போம். சட்டி நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் ஊத்தி போட்டு நான் என்ன போடுறேன், அதை விட வேற எல்லாம் பொருட்களும் போட வேண்டிய வரும். எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீங்க சமைச்சு பாருங்க. மீன் சாப்பிடாத ஆட்கள் கூடி டின் பீஸ் சாப்பிடுவாங்க. அதுல ஒரு தனி சுவை இருக்குது. ஆனா அந்த உள்ளுக்கு இருக்கிற தண்ணியை எடுக்க கூடாது. எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு அப்படியே வெடிக்கட்டும். முதல்ல கடுகு தான் போடணும். கடுகு வெடிச்சாதான் நல்ல சொல்றவியல் வாசம் வரும். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்ச பிறகு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் போட்டாக்கான நீங்க தேவையா இருந்தா நிறைய போட்டுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய வெங்காயம் தான் வெடினது. சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்ட். அடுத்தது 4-5 பல்லு உள்ளி அப்படியே பாதியா வெட்டி வெங்காயத்தோடைய போட்டா வதங்கி வரும். வதங்கி வந்தா பிறகு சுவையா இருக்கும். கருவேப்பிலை போடணும். அதோட 2 பச்சை மிளகாய வெட்டி போடுவோம். இவ்வளத்தையும் அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் பொரிய விடுவோம். அப்படியே வதங்கி வரட்டும். பாருங்க, பொரிஞ்சு கொண்டு வருது. கொஞ்சம் பொரியட்டுக்கும். பொரிஞ்சிட்டு ஓகே, பொரிஞ்சு வந்துட்டுது. இப்ப நான் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போடணும். வெந்தயம் போட்டாதான் கறிக்கு ஒரு சுவை வரும். அதோட பெருஞ்சீரகமும் வாசம். வெந்தயம் ஒரு தேக்கரண்டி போடுவோம். நீங்க கணக்குக்கு வச்சீங்கன்னா நிறைய போடுங்க. நான் கொஞ்சம் கறி ஒரு டின் பீஸ மட்டும்தான் வைக்க போறேன். கொஞ்சம் கறி தான் வரும். அதுல கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு இதோட அப்படியே தாளிச்சு விடுவோம். எடுத்து வச்ச தக்காளியை சின்ன வெட்டி போடுங்க. கடைசியா போடுங்க தக்காளிய. இரண்டாக்கா தக்காளியை போட்டு அப்படியே தண்ணியா வந்துடும். முதல் வதங்கி இருக்காது. அப்போதால கடைசியா தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டு அப்படியே தக்காளியும் வதங்கி அது வரட்டு. நாங்க பால் எடுத்து வச்சிருக்கிறோம். 2ஆம் 3ஆம் பால் வேறையாகவும் 1ஆம் பால் வேறையாகவும் வரும். ஆனா வேறு இடங்கள்ல வேற நாடுகள்ல பால் விட்டு வைக்கிறேன் இல்ல, இதுக்குள்ள புளி தண்ணிய வச்சு போட்டே கறி வைப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்காவில நாங்க கூடுதலா பால் தான். இன்னத்து எடுத்தாலும் தேங்காய் பால். டின் பீஸ் முந்தி உடைக்கிறது சரியான கஷ்டம். அந்த டின் கட்டரை வச்சு வெட்டணும். இப்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. அப்படி இழுத்து விட்டோன்னே உடையுது. அந்த தண்ணி கூடாது. அந்த தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணிக்குள்ள சில விளைவு கெமிக்கல் போட்டுத்தானே இன்னும் வச்சிருக்கலாம். பழுதாகாம இருக்கிறதுக்கு அந்த தண்ணியில இருக்கும். அதை நான் தண்ணியை எடுத்து போட்டு டின் பீஸ மட்டும்தான் தனியா எடுக்க போறேன். இந்த தண்ணியை வெளியே எடுத்துடுவேன். தண்ணி தேவையில்லை. ஆனா சில பேர் தண்ணி விட்டுத்தான் குழம்பு வைக்கிறவையல். ஆனா எனக்கு அது பிடிக்கிற இல்ல, தேவையில்லை. அப்படியே அந்த மீன் எடுக்கையும் சில பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த முள்ளு நல்ல மச்ச மாதிரி அப்படியே மாதிரி போயிருக்கும். அந்த முள்ளையை நீங்க எடுத்துருங்க. ஈஸியா எடுக்கலாம் தானே. பிறகு முள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ முள்ளையும் நாங்க எடுத்து போட்டு பாதி ஆக்கிட்டு அப்படியே குழம்பு கொதிச்சுட்டு வந்தா பிறகு போடுவோம். இப்ப இந்த நல்லா வதங்கிட்டுது. பாலையும் விட்டு புளியையும் விட்டு உப்பும் தூளும் இந்த 4ஐயும் விட்டு அப்படியே கொதிக்க விடுவோம். கொதிச்சா பிறகு டின் பீஸ போட்டு இறக்கினா ஓகே, சுவையான டின் மீன் குழம்பு ரெடி. பாப்போம். நீங்க புதுசா பழகுற ஆக்களுக்கு ஈஸியா, எந்த கஷ்டமே இல்ல. புதுசா பழகுற ஆக்கள் சொல்லுவாங்க, சமையல் பழகுற ஆக்கள் எனக்கு சமைக்க தெரியாதுன்ட்டு. ஆனா இல்ல, இது நீங்க பாத்தீங்களா இருந்தா இது மாதிரியே செய்து முடிக்கலாம். கறி எல்லாருக்கும் பிடிக்கும். புளி அப்படியே திருப்பி கொஞ்சம் தேமுச்சு கலந்து போட்டு அப்படியே விடுங்க. பாருங்க, புளி விட்டாச்சு. 2வது 3வது பால் விட்டாச்சு. ஆனா தூள் போட இல்ல, உப்பு போட இல்ல.
அளவா தூளை போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கறிதான். அப்ப கிட்டத்தட்ட 3 தேக்கரண்டி தூள் காணும். இந்த தூள் வந்து செய்கிற முறை நான் போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள மஞ்சள் இருக்கு, மல்லி இருக்கு, பெருஞ்சீரகம் இருக்கு, நெச்சீரகம் இருக்கு. எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் ஸ்ரீலங்காட கறிமிளகாய் தூள். கறிமிளகாய் செய்வது எப்படின்னு இந்த சேனல்ல போட்டுருக்கிறேன், செய்து பாருங்க. நாங்க தனித்தனியா மிளகாத்தூள் வேற, மல்லித்தூள் வேற, மஞ்சள் தூள் வேற, மசாலா தூள் வேறயா நாங்க போடுறேன். இது முதலாம் பால். முதலாம் பால் விட்டோட பாருங்க, இந்த கறியின் கலரே மாறிட்டுது. அதிகளவு பால் சாப்பிடுறது ஸ்ரீலங்கன் பழக்கம் ஒன்றும் செய்யலாது. அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டும். கொதிச்சுட்டு இனி நாங்க இதற்கு மீனை போடுவோம். மீனை போட்டோம்னா கணக்கு ரெண்டினோம்னா மீன் பிஞ்சு வந்துடும். அப்படியே போட்டுட்டு நைஸா நாங்க என்ன செய்வோம், கிளறி விட்டு போட்டு கொஞ்சம் வத்தினோன்னு ரக்குவோம். ரக்கினோன்னு சுவையான ஸ்ரீலங்கன் டின் பீஸ் கறி ரெடி. மன்னார் சமையல்ல பாருங்க, நாங்க மன்னார்ல இப்படித்தான் சமைக்கிறது. மன்னார்ல வித்தியாசமான, யாழ்ப்பாணத்தை விட சமையல் முறை வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமான சமையலை பார்க்கணுமா இருந்தா நீங்க மன்னார் சமையலுக்கு வாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நீங்க மட்டும் பார்த்தாக்கங்க, இதுல என்ன பிள்ளை, என்ன தவறு, இதுல நான் வேறு செய்யலாம்ன்றத உங்களோட கொமெண்ட் மூலம் சொல்லுங்க. உங்களோட கொமெண்ட் வந்து என்ன மேலும் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்தும். ப்ளீஸ் உங்களோட கொமெண்ட போட்டுக்கொள்ளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கொதிச்சு அப்படியே வத்தி வந்துட்டு இதோட எடுத்து விட்ட வேண்டாம். சரி, ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.